2023 அதிலிருந்து இன்னைக்கு பாரத பிரதமர் குடியிருப்பு திட்டம், பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டம், அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். ஏழை எளிய மக்களுக்கு அந்த திட்டத்தின் மூலம் வீடு கட்டுகின்ற திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தையும் கைவிட்டு மத்திய அரசு கைவிட்டு மாநில அரசு கைவிட்டு இப்படி ஏழைகளுக்கு வீடு கட்டி தர முடியும்? சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அம்மா பசு வீடுகளை கொடுத்தார்கள். ஏழை மக்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்து அழகு பார்த்த தெய்வம் அம்மா. அதை தொடர்ந்து நாங்கள் கடைபிடிச்சோம். இன்னைக்கு உடனடியாக மத்திய அரசு இந்த திட்டத்தை நிறுத்தினாலும் மாநில அரசு இந்த திட்டத்தை தொடரும் என்று அறிவித்திருந்தால் உண்மையிலேயே ஏழை மக்களுக்கு அக்கறை கொண்ட அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டியிருப்பார்கள். ஆனால் இன்றைய தினம் மத்திய அரசின் மூலமாக அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்கப்படுகின்ற இந்த வீடு கட்டு திட்டம் கைவிடப்பட்டது, மாநில அரசும் கைவிடப்பட்டது. இதுதான் இன்றைய நிலை. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் அம்மா இருக்கின்ற பொழுது இந்த ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவிகள் சிறந்த கல்வி கற்க வேண்டுவதற்காக காலை நீசியின் உடைவெளியில் புத்தகம் கொண்டு வரது பையி பள்ளிக்கூட சைக்கிள் அதிபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி எல்லாம் கொடுத்து பெற்ற தாய் தந்தைகள் வாங்கி கொடுக்க முடியாததை பெறாத தாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து நல்ல கல்வி கற்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதை செய்த சாதனை அம்மாவை சார். அதை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்திக் கொண்டு வந்தோம். இடையே வந்த விடிய அதிமுக அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அதிபூர்வமான கல்வி கிடைப்பதை தடுத்து நிறுத்துகின்ற விதமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து வந்த மடிக்கணியை நிறுத்திய பெருமை திமுக அரசு. இதுதான் திமுகவுடைய சாதனை. நாம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோமோ, நல்ல நல்ல திட்டங்கள் நன்மை விளைக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்துவதுதான் திமுகவுடைய சாதனை. இதைவிட ஒருபடி மேலாக இன்னைக்கு கிராம சூழ்ந்த பகுதி மயிலாடுதுறை மாவட்டம், நாகை மாவட்டம், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே சுமார் 65% கிராமப்புற மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி 65% கிராமப்புற மக்கள் எங்கு அதிகமாக மக்கள் வசிக்கிறார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தோம். அந்த ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதையும் மூடிவிட்டார்கள். இன்னைக்கு அம்மா மினி கிளினிக் மூலமாக இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் அங்கேயே சிகிச்சை பெறலாம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் பரிச்சார்த்த முறையிலே அந்த செயல் திட்டம் சிறப்பாக இருந்தால் அது நிரந்தரமாக நாங்கள் வழிவகை செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து திட்டத்தை நாங்கள் திறந்து வைத்தோம். இந்த விடியா திமுக முதலமைச்சர் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதையும் மூடிய பெருமை விடியா திமுக முதலமைச்சரை செஞ்சிருப்பார். அதே போல இன்னைக்கு ஏழை எளியோர் கிராமத்தில் இருந்து நகரம் வரை உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி அம்மாவில் அந்த முதியோர் உதவித்தொகை உயர்த்தினார்கள். நான் முதலமைச்சர் அம்மாவுடைய அரசு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்த அமைச்சர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். எங்கே சென்றாலும் பொதுமக்கள் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்கள் எங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளிக்கிறார்கள். அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று என்னிடத்திலே தெரிவித்தவுடன் முதலமைச்சர் காலத்திலே சிறப்பு திட்டமாக சட்டமன்றத்தில் அறிவித்தேன். சுமார் தமிழ்நாடு 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த திட்டத்தை துவக்கி சுமார் 85% முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதற்காக சொல்லிட்டு சொன்னா, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, இதை புரட்சித் தலைவர் அம்மா கண்ட கனவு, ஏழைகளை உயர்த்த வேண்டும், ஏழைகள் வாழ்விலே மலர வேண்டும், அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு எந்தெந்த வகையிலே உதவி புரிய வேண்டுமோ அதையெல்லாம் அதிமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று இருவரும் தலைவர்கள் வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்படுத்த. எப்பொழுது பார்த்தாலும் ஏழைகளுடைய நிலைத்தான் சிந்திக்கக்கூடிய அரசாங்கமா அம்மாவுடைய அரசு இருந்தது. அது கல்வி இருந்தாலும் சரி, விவசாயத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு வேறு எந்த துறையிலா இருந்தாலும் அவர்கள் ஏற்றம் வருவதற்கு அதிமுக அரசு பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது.